இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய உன்னதமான திருநாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தயவு இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அற்புதமான தேவன் நம்மை அற்புதமாய் வழி நடத்தி வருவதற்காய் கர்த்தருக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இரவெல்லாம் காத்தார், ஒரு புதிய நாளை தந்தார். அந்த புதிய நாளிலும் அதிகாலையில் எழுந்து ஆயத்தமாகி அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய முகத்திற்கு முன்பாக நின்று அவரை பாடவும் ஆராதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் விண்ணப்பம் பண்ணவும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கவும் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்களித்த வாக்கு மாறாத தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் மகிமையான காரியங்களை செய்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சபைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த காலை நேரத்திலும் 27ஆம் சங்கீதத்தினுடைய 6 வசனங்களை நாம் வாசித்து ஜெபித்து நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். சங்கீதம் 27ஆம் சங்கீதத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். 3வது வசனம், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். 5வது வசனத்தை பாருங்கள். 5வது வசனம், தீங்கு நாளிலே, கொடிய நாட்களிலே, கொடூரமான நாட்களிலே அவர் என்னை தேவாதி தேவனுடைய கூடாரத்திலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையில் மேல்
என்னை உயர்த்துவார். ஆமென். ஒரு விசுவாசத்தோடு சொல்லப்படுகிற வசனத்தை நாம் பார்க்கிறோம். பாவங்களும் அக்கிரமங்களும் அதிகமாய் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய கூடாரத்திலே நம்மை மறைத்து, ஆமென், ஒளித்து நம்மை நிச்சயமாய் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உடைய முகத்தை தேடி உடைய பிள்ளைகள் சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவனாக இருக்கிற கர்த்தாவே, எந்த இடத்தில் எங்களோடு கூட இணைந்த காலை ஆராதனையிலே கலந்து கொண்டு பாடி ஆராதித்து வார்த்தைகளை கேட்கிறார்களோ ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் நீட்டி உடைய தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நன்றி ஆண்டவரே. சமூகத்தில் கூடிய ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைவான் எழுதப்பட்டிருக்கிறது. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னா பொழிகிற காலை நேரம், உடைய முகத்தை தரிசிக்கிற காலை நேரம், வார்த்தை எங்களுக்கு தருகிற காலை நேரம், எங்களை பலப்படுத்துகிற காலை நேரம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தை ஆண்டவரே உடைய சமூகத்தில் தோங்குவதற்கு கிருபை கொடுத்தீர். உமக்கு நன்றி. மீதி இருக்கிற ஆராதனை நேரத்தை ஆவியானவர் முற்றிலும் பொறுப்படுத்தி நடத்தும். ஆவியானவர் நடத்துவீராக. இப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இந்த காலை நேரத்தில் ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே என்று சொல்லி நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. ஆமேன். அதிகாலை வேளை உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய திருநாமத்தை நாம் உயர்த்துவோமா? நன்றி. உற்சாகமாய் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். திருத்துவ தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். திரியேக தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், நேற்று மீண்டும் என்று மாறாதவர், உன்னதமான தேவன், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி. கிருபை இறங்குகிறதற்காய் நன்றி. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி
பார்த்துக் கொள்வீர் ஆராதனை, என்னாலும் வெற்றி தருவீர் ஆராதனை, எல்லாமே பார்த்துக் கொள்வீர் ஆராதனை, என்னாலும் வெற்றி தருவீர் ஆராதனை, ஆராதனை 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 ஆராதனை, காலை வேளைக்காய் கோடாக்கோடி ஸ்தோத்திரம். ஆராதனை 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 ஆராதனை, யெகோவா ரஃபா உமக்கு ஆராதனை, யெகோவா ஷம்மா உமக்கு ஆராதனை, யெகோவா ரஃபா உமக்கு ஆராதனை, யெகோவா ஷம்மா உமக்கு ஆராதனை, எப்போதும் சுகம் தருவீர் ஆராதனை, என்னாலும் வெற்றி தருவீர் ஆராதனை, என்னாலும் சுகம் தருவீர் ஆராதனை, எப்போதும் கூட இருப்பீர் ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆமென் ஆமென் ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆலயிலும் ஆலயிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே, இந்த காலையிலும் ஆலயிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே, ஆலயிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே, நல்லவரே உமக்கு ஆராதனை, வல்லவரே உமக்கு ஆராதனை, நல்லவரே உமக்கு ஆராதனை, வல்லவரே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை, காப்பவரே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை, என்னை காப்பவரே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆமென் ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆலயிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே, பரிசுத்தரே உமக்கு ஆராதனை, படைத்தவரே உமக்கு ஆராதனை, பரிசுத்தரே உமக்கு ஆராதனை, படைத்தவரே உமக்கு ஆராதனை, உன்னதரே உமக்கு ஆராதனை, உயர்ந்தவரே உமக்கு ஆராதனை, ஆராதனை உன்னதரே உமக்கு ஆராதனை, உயர்ந்தவரே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆமென் ஆமென் ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆலயிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே, இந்த காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே, தேடி வந்தீரே ஆராதனை, என்னை தெரிந்து கொண்டீரே ஆராதனை, தேடி வந்தீரே ஆராதனை, என்னை தெரிந்து கொண்டீரே ஆராதனை, தோள் மேல் சுமந்தீரே ஆராதனை, குறைவில்லாமல் நடத்தினீரே ஆராதனை, தோள் மேல் சுமந்தீரே ஆராதனை, குறைவில்லாமல் நடத்தினீரே ஆராதனை, ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, சுகம் தந்தீர் உமக்கு ஆராதனை, பலன் தந்தீர் உமக்கு ஆராதனை, சுகம் தந்தீர் உமக்கு ஆராதனை, பலன் தந்தீர் உமக்கு ஆராதனை, அற்புதம் செய்தீர் ஆராதனை, அதிசயம் செய்தீர் ஆராதனை, அற்புதம் செய்தீர் ஆராதனை, அதிசயம் செய்தீர் ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆமென் ஆமென் ஆராதனை ஆராதனை, சோத்திர பலியிடுகிறவனை மகிமைப்படுத்துகிறார் ஆராதனை ஆமென் ஆராதனை, தேவன் மகிமைப்படுவாராக ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே உமக்கு
பரிகாரியே உமக்கு பரிசுத்தரே உமக்கு ஆராதனை, பரிகாரியே உமக்கு ஆராதனை, கண்ணீரை துடைத்தீரே ஆராதனை, கரம் பற்றி நடத்தினீரே ஆராதனை, கண்ணீரை துடைத்தீரே ஆராதனை, ஆமென் ஆமென் கரம் பிடித்து நடத்தினீரே ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் ஆராதனை, ஆராதனை, ராஜாவே ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை, காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே, ஆமென் காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே, பரிசுத்தப்படுத்துவீர் ஆராதனை, பரலோகம் சேர்ப்பி ஆராதனை, பரிசுத்தப்படுத்துவீர் ஆராதனை, பரலோகம் சேர்ப்பி ஆராதனை, கூடவே இருப்பீர் ஆராதனை, நெருக்கமாய் காப்பி ஆராதனை, கூடவே இருப்பீர் ஆராதனை, நெருக்கமாக செய்வீர் ஆராதனை, 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 ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் ஆராதனை, ஆராதனை, அதிகாலை நேரம் உம்மை துதி உயர்த்துகிறோம் ஆராதனை, ஆராதனை, அப்பா பிதாவே ஆராதனை, அன்பான தேவனே ஆராதனை, ஆராதனை, அப்பா பிதாவே ஆராதனை, அன்பான தேவனே ஆராதனை, உயர்ந்தவரே உமக்கு ஆராதனை, உயர்ந்தவரே உமக்கு ஆராதனை, உன்னதரே உமக்கு ஆராதனை, உயர்ந்தவரே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆமென், ஆராதனை, ஆமென். துதி ஆராதனை, ஆராதனை, நன்றி ஆவியானவரே ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை, ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், வல்லவர் நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு, அல்லேலூயா செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு, பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும், பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும், ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே ஜீசஸ். ஆராதனை, ஆமென். உமக்கே மகிமைப்படுவீராக. ஆராதனை, உமக்கே அல்லேலூயா ஆராதனை, உமக்கே உமக்கே ஆராதனை, உமக்கே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே என்னை தேடி இயேசு வந்தார் எந்த வாழ்வை மாற்றி விட்டார், ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார், மகனானேன் நான் மகளானேன், மகனானேன் நான் மகளானேன், அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார், அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார், என்னை தேடி என்னை தேடி இயேசு ஆமென். என்னை தேடி வந்தார், வந்தவரே உமக்கு ஆராதனை. எந்த வாழ்வை மாற்றி விட்டார், அல்லேலூயா என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி
தந்தார், தூய ஆவி தந்தார், ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். ஆமென் ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானேன் நான் சுகமானேன், சுகமானேன் நான் சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே சுகமானே. இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே சுகமானே. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். பரிசுத்தனும் புனிதனுமாய் அவர் திருமுன்பாட, பரிசுத்தனும் புனிதனுமாய் அவர் திருமுன்பாட. ஆமென் ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். ஆஹா அல்லேலூயா. ஜீவன் உள்ளவரே. அல்லேலூயா. 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 நல்லவரே வல்லவரே. ஆராதனை ஆராதனை. இரட்சகரே, தகப்பனே, காலையிலே விண்ணப்பம் சமூகத்திற்கு வருவதாக, காலையிலே விண்ணப்பம் சமூகத்திற்கு வருவதாக. துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக, சுகம் உண்டாவதாக. காண்பவரே, என்னை காப்பவரே, காப்பவரே. ஆராதனை பலியான செம்மறி, பலியான செம்மறி, பலியான செம்மறி, பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காகல்லோ, பாக்கியம் பாக்கியமே. ஆஹா, பரிசுத்த இரத்தம் எனக்காகல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை
வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. இயேசுவே எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. ஆவியானவரே வல்ல செயல்கள் நினைத்து நல்லவர். நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா. இயேசுவே ஜீவனுள்ள தேவனே கைவிடா ஒரு நாளும் விலகிடா. இயேசு கைவிடா ஒருபோதும் விலகிடா. தாயை போல தேற்றி தந்தை போல அணைத்து நண்பனை போல பேசி ஆறுதல் செய்யும் தேவனே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆயுளெல்லாம் ஆராதனை. நல்லவரே வல்லவரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை. கிருபாகரனே அதிகாலை வேளைக்காய் மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய கிருபை வெளிப்பட்டுக் கொண்டிருக்க காலை வேளைக்காய் மக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்குகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பாடி ஆராதிப்பதற்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களால் பூமிக்குரிய நன்மைகளால் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக மக்க நன்றி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகாலையில் எழுந்து இப்படி தேடுகிற பழக்கத்தையும் வழக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தீரோ உமக்கு நன்றி அப்பா. என்ன நோக்கத்திற்காக எங்களை அழைத்தீரோ பிடித்தீரோ அந்த நோக்கத்திற்காக நாங்கள் பயணிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீரோ உமக்கு நன்றி அப்பா. மனிதர்கள் கைவிட்ட நிலமெல்லாம் எங்களை கை கொடுத்து தாங்கி நடத்தி விடுகிற நம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா.
உடைய கிருபைகளை தாங்குவதற்காய் நன்றி. உடைய தயவு எங்களை தாங்குவதற்காய் நன்றி. உடைய இரக்கமங்களை தாங்குவதற்காய் நன்றி. உடைய காருண்யமங்களை தாங்குவதற்காய் நன்றி. கூப்பிடுகிற யாவருக்கும் அருகில் இருக்கிறவரே, உண்மையாய் கூப்பிடுகிறவருக்கு யாருக்கும் அருகில் இருக்கிறவரே, எங்கள் அருகில் இருந்து எங்களை கண்காணித்து எங்களுக்கு ஆஸ்வதிக்கிற நல்ல தேவனாய் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பல நாட்கள் உடைய பிள்ளைகளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவரே, அற்புதங்களின் தேவனே, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை ஆரை ஆசீர்வதித்து தாரும். சமூகத்தில் கூடிய இந்த மக்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். பலன் இல்லாதவர்களுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெண்கல கதவுகளை இரும்பு தாழ்பாள்களை உடைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறவராக இருக்கிறவரே ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. கவலைகள், கஷ்டங்கள், துக்கங்கள் விலகட்டும். சமாதான சந்தோஷத்தால் ஒவ்வொருவரையும் நீ நிரப்பும். ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி சொல்லுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த அருமையான காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் தேவனிடம் கேளுங்கள் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை பாராட்டினார். நீங்கள் தேவனிடத்தில் எதை கேட்பீர்கள் என்று கடந்த நாட்களில் தியானிக்க ஆவியானவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணினார். அதைத் தொடர்ந்து இந்த நாளிலும் பரிசுத்த வேதாகமத்தில் தேவனிடம் யார் எதை கேட்டார்கள் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏற்கனவே நாம் தியானித்த வசனத்தை திரும்பவும் ஒரு முறை பார்த்து இந்த வசனத்துக்கு நேராக கடந்து போகலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, ஆண்டவரிடத்தில் கேட்கிறவர்களுக்கு, அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று எழுதப்பட்ட வசனத்தை கடந்த நாளில் நாம் பார்த்தோம். ஆமென். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று நாம் வாசித்தோம். அல்லேலூயா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்ற வசனத்தையும் நாம் வாசித்தோம். ஆகவே தேவனிடத்தில் நாம் கேட்போம். பரிசுத்த வேதாகமத்தில் அநேகர் ஆசீர்வாதங்களை கேட்டிருக்கிறார்கள். இந்த நாளில் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, யோவான் 16:24 பாருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தில் ஒன்றும் கேட்கவில்லை. அப்ப கேளுங்க. ஒன்றும் கேட்கல, கேளுங்கள், கேளுங்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வசனத்தை நாம் வாசிக்கிறோம். யோவான் 14:14 வாசிக்கிற போது, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். அல்லேலூயா. என் நாமத்தில் எதை கேட்டாலும் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. அவர் நல்லவர். சங்கீதம் 28:1 வாசிக்கிற போது, சங்கீதம் 28:1 வாசிக்கலாம். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல மௌனமாய் இராதையும், நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குவர்களுக்கு ஒப்பாவேன். பாத்தீங்களா? இங்கே விண்ணப்பத்தை பாருங்க. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன், விண்ணப்பம் பண்ணுகிறேன், நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதையும். நீர் அப்படி மௌனமாயிருந்தால், என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை என்றால் நான் குழிகளில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கிறோம். சங்கீதம் 13:1 நாம் வாசிக்கிற போது,
சங்கீதம் 13ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? ஆமென். ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், உம்மை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன், உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? அல்லேலூயா. முகத்தை மறைக்காத தேவன் அவர். அல்லேலூயா. சங்கீதம் 83:1 பாருங்கள். சங்கீதம் 83:1. தேவனே, மௌனமாயிராதேயும். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், நீர் மௌனமாயிராதேயும், நீர் பேசாமல் இராதேயும். தேவனே, சும்மா இராதேயும். பார்த்தீங்களா, 3 காரியத்தை சொல்றாரு. மௌனமா இருக்காதுங்க, பேசாம இருக்காதுங்க, சும்மா இருக்காதுங்க. நல்ல ஒரு வார்த்தை இல்லையா? அப்போ நம்ம பேசும்போது தேவன் மௌனமாக இருக்க மாட்டார். நாம் ஜெபிக்கிற போது கர்த்தர் பேசாமல் இருக்க மாட்டார். நாம் ஜெபித்தார் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார், ஏதோ ஒன்றை செய்வார். கேளுங்கள். நாம் கேட்கிற போது கர்த்தர் பேசாமல் இருக்க மாட்டார். நாம் கேட்கிற போது கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். அவர் கிரியை செய்கிற தேவன், வல்லமைகளை வெளிப்படுத்துகிற தேவன், ஜெபத்தை கேட்கிறவனும் ஜெபத்திற்கு பதிலளிக்கிற தேவனுமாய் இருக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது 138ஆம் சங்கீதத்திலே, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லப்பட்ட வசனத்தை சங்கீதம் 138:3 வாசிக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையை கேளுங்கள். ஆமென். கேட்கும்போது விண்ணப்பம் பண்ணுங்கள். விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தருக்கு பதில் அளிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்கள் அநேகர் வந்து ஆண்டவரிடம் பலவிதமான ஆசீர்வாதங்களை கேட்டார்கள். அவர்கள் எதை கேட்டார்கள் என்பதை இந்த காலை நேரத்தில் நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது, ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். ஆமென். அதற்கு முந்திய வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பார்க்கிறோம். ஆமென். அவர் சுவர் பக்கமாய் திரும்பி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எசேக்கியா விண்ணப்பம் பண்ணின போது கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். ஆமென். கர்த்தர் கேட்கிறார். பார்க்கிற தேவன், கேட்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இருக்கிற கூக்குரல் நான் கேட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் யார்? நம் படுகிற கஷ்டங்களை அவர் பார்க்கிறார், நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கிறார். இப்போது எசேக்கியா சுவர் பக்கமாய் திரும்பி கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தருடைய கண்கள் அதை கண்டது. எசேக்கியா விண்ணப்பம் பண்ணின விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். உடனே ஆண்டவர் சொன்னாரு, உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் ஆயுள் நாட்களை கூட்டி கொடுப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த காலை நேரத்தில் உங்கள் உறவினர்களோ உங்கள் சொந்தங்களோ ஏதோ ஒரு வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கலாம். ஒரு கொடிய வியாதியோடு போராடி கொண்டிருக்கலாம். மருத்துவர்கள் கைவிட்டு இருக்கலாம். இனி மருத்துவத்தால் முடியாது என்று புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். வீட்டுக்கு அழைத்து கொண்டு போங்கள், மருத்துவமனையில் வைத்து எந்த பிரயோஜனம் இல்லை என்று உங்கள் வீட்டிற்கு கொண்டு போகத்தக்கதாக அவர்கள் நடத்தியிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். எசேக்கியாவுக்கு ஆயுள் நாட்களை கூட்டி கொடுத்த தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். நிச்சயமாகவே ஆயுள் நாட்களை கூட்டி கொடுக்க சர்வ வல்லமையுள்ள தேவனால் நிச்சயமாய் முடியும். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லலாம். ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, உங்களோட கர்த்தர் பேசுகிறார். ஆமேன். அநேக மருத்துவரால் கைவிடப்பட்ட அநேகரை சர்வ வல்லமையுள்ள தேவன் தன் கரத்தை நீட்டி தொட்டு அற்புதங்களை செய்திருக்கிறார். தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறார், தன் வல்லமைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். இவர் பல நாட்கள் உயிரோடு இருக்க மாட்டார், சீக்கிரமாய் மரித்து போவார் என்று சொல்லப்பட்டவர்களெல்லாம் கூட இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள். தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் வண்ணம் மகிமையான காரியத்தை அவருடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். அதே தேவன் ஆயுள் நாட்களை கூட்டி கொடுப்பார். மரணத்துக்கான நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கலாம், மரணத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கரம் நீட்டப்படுமானால் அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். இந்த காலை நேரத்தில் கேளுங்கள், ஆயுள் நாட்களை கூட்டி கேளுங்கள். ஆமேன். உங்கள் சொந்தங்களுக்கு, உங்கள் பந்தங்களுக்கு, உங்கள் உறவுகளுக்கு, மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு, மரண பயத்தில் இருக்கிறவர்களுக்கு
ஆயுள் நாளை கூட்டி கேளுங்கள், நிச்சயமாய் கர்த்தர் அற்புதமான காரியங்களை அவர் நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அந்த திசையில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அல்லேலூயா. இங்கு ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவருக்கு கூப்பிட்டு கொண்டே வருகிறாள், கேட்டுக்கொண்டே வருகிறாள். ஆமென். சீசர்களுக்கு கூட அவங்க மேல இரக்கம் உண்டாயிற்று. எல்லா இடங்களிலும் சீசர்கள் தான் அதட்டுவார்கள். ஆனால் இந்த இடத்துல சீசர்களுக்கே பரிதாபம் வரக்கூடிய அளவுக்கு அவள் கூப்பிட்டு இருக்கிறாள். அவள் என்ன கேட்டாள்? ஆண்டவரே, என் மகளுக்கு மனம் இறங்குங்க, என்னுடைய மகளை பிசாசு ரொம்ப கொடிய வேதனைப்படுத்துகிறான், என் மகளுக்கு ஒரு விடுதலை வேண்டும், என் மகளுக்கு ஒரு அற்புதத்தை நடத்தித்தான் ஆக வேண்டும், என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், அதை என்னால் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்டாள். ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலும் பிசாசினால் கொடிய வேதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம். கொடிதான காலங்களை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவர் நோக்கி கேளுங்கள். அந்த கானானிய ஸ்திரீ கேட்டபோது அவருடைய மகளுக்கு அற்புதத்தை செய்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த காலை நேரத்தில் பிசாசினால் வேதனைப்படுகிறவர்களாய் நீங்கள் காணப்பட்டால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு அருமையான தம்பி என்னை பார்த்து தன் காரியத்தை பகிர்ந்து கொண்டார். இரவு நேரம் வரும், என்னால் தூங்க முடியாது, அசுத்தாவிகளோடு போராடுவதை நான் நேரடியாகவே பார்ப்பேன், என்னால் தூங்க முடியவில்லை, மரண பயம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா, ஒரு சமாதானமான தூக்கம் கிடைக்குமா என்று சொல்லி தன் கண்களை காண்பித்தான். பல நாட்கள் அவன் தூங்காமல் இருந்தபடியினால் அவன் கண்கள் குழி விழுந்திருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இரவு நேரம் வந்துவிட்டால் போதும், மரண பயம் அநேகரை ஆட்கொள்ளும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம். இந்த காலை ஆராதனையில் நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள், கர்த்தருடைய சமூகத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், தேவனுக்கு அருகில் நெருங்கி வந்திருக்கிறீர்கள். விடுதலை செய்கிற தேவன், காப்பாற்றுகிற தேவன், ரட்சிக்கிற தேவன், அந்தகார வல்லமைகளை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையின் மேல் ஆணி அடித்து வெற்றி சிறந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனால் அந்த பொல்லாத பிசாசின் கட்டுகளில் இருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க இயேசுவால் கண்டிப்பாய் முடியும். அவன் மகளுடைய விடுதலைக்காக அவள் தேவனிடம் கேட்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றுமே உள்ளது. ஆமென். அடுத்ததாக நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 8-9 பாருங்கள். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கிற போது, அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்று வேண்டிக் கொண்டான். இங்கு நம்ம பார்க்கிற ஒரு காரியத்தை அவன் என்ன கேட்கிறார்? ஆண்டவரிடத்தில் ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக. ஆமென். அன்னாள் தேவாலயத்திற்கு போய் மனம் கசந்து அழுது ஒரு குழந்தையை ஆண்டவரிடத்தில் கேட்டாள். எப்படி எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தர வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தது, விண்ணப்பங்கள் கேட்கப்படவில்லை. அவள் உள்ளத்திலிருந்து ஜெபித்தாள், உள்ளத்தை ஊற்றி ஜெபித்தாள், கண்ணீரோடு ஜெபித்தாள், பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள், அழுது ஜெபித்தாள், பெருமூச்சோடு ஜெபித்தாள். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆமென். ஜெபித்து முடித்த உடனே ஏலி அன்னாளை பார்த்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. இந்த பிள்ளைக்காக, அப்ப கையில பிள்ளைய இப்போ வச்சிருக்கிறாங்க இல்லையா? அப்ப அன்னைக்கு பிள்ளைய கேட்டா இந்த இடத்துல, அப்ப பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை, கருத்தரிக்கவில்லை. அவளுக்கு மலடி என்ற பெயர் தான் இருந்தது, குழந்தை கரத்தில் இல்லை. ஆனால் எந்த இடத்தில் நின்று கர்த்தரிடத்தில் கேட்டாளோ அதே இடத்தில் குழந்தையை கரத்தில் ஏந்தி சொல்லுகிறாள், இந்த இடத்தில் நான் நின்று இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தரிடத்தில் கேட்டேன், என் விண்ணப்பத்தின்படியே கர்த்தருக்கு கட்டளையிட்டார். நான் கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவருக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் என்பதை பிடித்து பார்க்கிறோம். ஆனால் ஜெபத்தை முடித்தபோது சம்பவம் நடக்கிறது பாருங்கள். அல்லேலூயா. அதற்கு அவர் என்ன சொல்லுகிறார்? 17வது வசனத்தை பாருங்கள். 17வது வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். நீ எப்படி ஆண்டவர்கிட்ட நீ கேட்டையோ,
அந்த அழகான ஒரு வார்த்தையை பாருங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பல வருடங்களாய் குழந்தை பாக்கியம் இல்லாமல் நீங்கள் கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கலாம். பல மருத்துவர்களை சந்தித்து மருத்துவ சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கலாம். ஒரு பிள்ளையை தத்தெடுத்து வளர்க்கலாமா என்று கூட நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த வசனத்தை நீங்கள் கவனியுங்கள், இந்த வார்த்தையை சற்று கவனியுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கலாம். ஆமென். இனி குழந்தை பாக்கியமே எனக்கு கிடைக்காது, எனக்கு வயதாகிவிட்டது என்று கூட மனதுக்குள்ள ஆதங்கத்தோடு நீங்கள் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு ஏலே, சமாதானத்தோடு நீ போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவன் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். நீ ஆண்டவரிடத்தில் நீ என்ன கேட்டியோ அப்படியே உனக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். அப்ப கேட்டபடியே கொடுக்கிற ஒரு தேவனை இங்கு பார்க்கிறோம் அல்லவா? எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று அவள் கேட்டாள். அவள் கேட்டபடியே முதல்ல அவள் ஜெபிக்கிற போது, இந்த குழந்தைக்காக தான் நான் இங்கே நான் விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொன்ன. அப்போ அந்த நாட்கள் இந்த குழந்தை கையில் இல்லை. ஆனால் இப்போ அந்த குழந்தையை கரத்திலேந்தி இந்த குழந்தைக்காக பாருங்க, கரெக்டாக எப்படி சொல்லலாம், இந்த குழந்தைக்காக நான் கையில் வைத்திருக்கிறேனே, இந்த ஆண் குழந்தைக்காக. ஆமென். வல்லமையை பயன்படுத்த போகிற சாமுவேலுக்காகத்தான் நான் ஜெபித்தேன், கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் கேட்டபடியே கர்த்தர் கட்டளையிட்டார் என்று சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் ஒன்று வரும், இந்த குழந்தைக்காகத்தான் நான் அதிகாலையில் நான் விண்ணப்பம் பண்ணினேன், அப்படியே கர்த்தனுக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனை மகிமைப்படுத்துகிற நாட்கள் ஒன்று வரும். கரங்களை வெற்றி ஆமென் சொல்லுவோமா? ஒரு சன்னத்தை பாடுவோம். ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமென் ஆமென். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவர் அவரே எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஸ்தோத்திரம் ஏசையா. சாலமோன் ஞானத்தை கேட்டார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11-12 நாம் அதை வாசித்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். ஆமென். இந்த காலை நேரத்திலும் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அல்லேலூயா. ஆமென். தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். கேட்க கடவன், அப்ப கேட்கணும். வேதங்க சொல்லுது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களில் ஒருவன், அப்படி என்றால் உங்கள் பிள்ளைகள், படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஐயோ என் பிள்ளைக்கு ஞானம் இல்லையே,
ஐயோ என் பிள்ளை எல்லா பாடத்திலையும் பலவீனமாக இருக்குதே, உள்ள உடைஞ்சு போய் தேவ சமூகத்தில் பல நாட்கள் விண்ணப்பம் பண்ணுகிற அருமையான குடும்பத்தாரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ. அப்ப தேவன் கொடுக்கிற ஞானம் எப்படி இருக்கும்? பரலோகம் கொடுக்கிற ஞானம் எப்படி இருக்கும்? பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஆமென். உன்னதத்திலிருந்து வருகிற ஞானம், தேவனால் கொடுக்கப்படுகிற ஞானத்தால் உங்கள் பிள்ளைகளை கத்த நிச்சயமாய் நிரப்புவார். ஐயோ ஞானம் இல்லாமல் இதை செஞ்சிட்டனே, ஐயோ புத்தி இல்லாமல் இதை செஞ்சிட்டனே. அநேகர் பேசிட்டு நாக்க கடிப்பாங்க. ஐயோ இப்படி பேசிட்டோமே நாக்க கடிப்பாங்க. சிலவங்க தங்களை தாங்களே நொந்து கொள்வாங்க, அப்படி பேசியிருக்க கூடாது என்று சொல்லி. இல்லை, அருமையான கர்த்தர் ஞானமாய் பேச, ஞானமாய் நடந்து கொள்ள, ஞானமாய் தீர்மானம் எடுக்க ஆண்டவரிடத்தில் கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஞானத்தால் நிரப்புவார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். ஏற்ற நேரத்தில் நீங்கள் சொல்லுகிற வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்புளத்துக்கு சமமான அளமான அருகையான வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தையை கொடுக்கும்படி கல்விமானின் ஞாவை தருகிற தேவன் அல்லவா? காலைதோறும் நம்ம எழுப்புகிற தேவன். கல்விமானின் நாவை தருவார், ஞானத்தின் நாவை தருவார், விவேகத்தின் நாவை தருவார், புத்தியோடு பேசும் கிருபைகளை தருகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அப்போ சாலமோன் ஞானத்தை கேட்டார். இந்த காலை நேரத்தில் உங்கள் பிள்ளைக்கு ஞானத்தை கேளுங்கள், உங்கள் குடும்பத்திற்கு ஞானத்தை கேளுங்கள். ஒரு பெரிய பதவியில் நீங்கள் அமர்த்தப்பட்டிருக்கலாம், ஒரு சிறந்த தொழிலை செய்து கொண்டிருக்கலாம், ஞானம் இல்லாமல் நடந்து கொண்டது நிமித்தம் அது நஷ்டம் அடைந்திருக்கலாம், கடனுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம். ஐயோ ஞானம் இல்லாமல் செஞ்சுட்டேனே என்று சொல்லி நீங்கள் தடுமாறி கொண்டிருக்காதீர்கள். ஞானத்தை கேளுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு அற்புதமான காரியத்தை செய்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். எலியா விதவியின் பிள்ளை பிழைக்கும்படி அங்கு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 20-22 வரை பாருங்கள். எலியா தீர்க்கதரிசி எதை கேட்கிறார் ஆண்டவரிடத்தில்? வாசிக்கலாம். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதனால் அவளுக்கு துக்கத்தை வரவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அடுத்த வசனம், கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். ஆமென். அவன் பிழைத்தான். அப்போ இங்கு நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. எலியா எதுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார்? விதவையின் மகன் பிழைக்கும்படிக்கு. அல்லேலூயா. அவள் அந்த குழந்தையை வைத்து கொண்டு, அவள் குழந்தையை வைத்து அழுது கொண்டே இருக்கிறாள். அந்த குழந்தையை பார்த்து பார்த்து அழுது கொண்டே இருக்கிறாள். இப்போது எலியாவை பாருங்கள். அந்த அழுது கொண்டிருக்கிற, மடியில் வைத்து அழுது கொண்டிருக்கிற அந்த பிள்ளையை தன் கரத்தில் வாங்குகிறார். வாசிக்கலாம். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய். ஆமென். இப்ப இங்க பாருங்க, எலியா பாருங்க, அந்த தாய் இந்த பிள்ளைய மடியில வைத்து அழுது கொண்டே இருக்கிறார். பிள்ளைய பார்த்து பார்த்து அழுது கொண்டே இருக்கிறார். அழுது கொண்டு அந்த பிள்ளையை என்னிடத்தில் தாய் என்று அவர் கேட்டு மடியிலிருந்து எடுக்கிறார். பாருங்க, அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து 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 அழுது கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு பிள்ளை பலவீனமாய் உங்களுக்கு பிறந்திருக்கலாம். ஒரு பலவீனமாய் இருக்கிறது நிமித்தம் மற்ற பிள்ளைகளைப் போல இந்த பிள்ளை இல்லையே, மற்ற பிள்ளைகளைப் போல இந்த பிள்ளை படிக்கவில்லையே என்று சொல்லி ஏதோ ஒரு பலவீனமான பிள்ளையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது நிமித்தம் அந்த பிள்ளையை பார்த்து 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 அழுகிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்போது அந்த பிள்ளையை தேவனிடத்தில் கொடுங்கள், அவர் கையில் கொடுங்கள். ஆமென். கையில் கொடுங்க. இயேசுவோட கையில கொடுங்க, அவருடைய கையில கொடுங்க, அவருடைய கையில ஒப்படைச்சு கொடுங்க. நிச்சயமாய் ஒரு அற்புதம் நடக்கும். இந்த காலை நேரத்தில், இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். திரும்ப எலியா ஜெபிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கிறார்? எப்படி ஜெபிக்கிறார்? என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த குடும்பம் எனக்கு உதவி செஞ்சிருக்குப்பா, இந்த குடும்பம் என்னை தங்க வச்சிருக்குப்பா, சபைக்கு ஆசீர்வாதமா இருக்குப்பா,
ஊழியக்காரர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குப்பா. தேசத்துக்கு தரப்பிலிருந்து மண்டாடுக்குதுப்பா. அதிகாலை எழும்பி முகத்தை தேடுதுப்பா. இந்த குழந்தைக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருங்க. எலியாவோட ஜெபத்தை பாருங்க. இந்த காலை நேரத்தில் நான் அப்படியே சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, இப்போது குழந்தைய பார்த்து பார்த்து ஏதோ அழுதுட்டு இருக்காங்கப்பா. உமக்கு உதவியாக இருந்திருக்காங்க, ராஜ்யத்துக்கு உதவியாக இருந்திருக்காங்கப்பா, சபைக்கு உதவியாக இருந்திருக்காங்கப்பா, ஊழியக்காரனுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஒரு அற்புதம் செஞ்சிருங்கப்பா, ஒரு அற்புதம் செஞ்சிருங்கப்பா, ஒரு அற்புதம் செஞ்சிருங்கப்பா, ஒரு வல்லமை வெளிப்படுத்திருங்கப்பான்னு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, அன்றைக்கு எலியா அந்த நாளிலே ஜெபித்தார். இன்றைக்கு உடைய ஊழியக்காரன் நான் ஜெபிக்கிறேனப்பா, ஒரு அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். சேர்ந்து பாடுவோமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. அல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார், அதை இன்றே நீ காண்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்ந்து அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 37 முதல் 40 வரைக்கும் வாசிக்கிற போது கிதியோன் ஒரு அடையாளத்தை கேட்பதை நாம் எங்கு வாசிக்கிறோம். அடையாளத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஆண்டவரே ஒரு அடையாளத்தை எனக்கு காண்பியும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இந்த பிள்ளையுடைய திருமணத்தை நடத்தலாமா வேண்டாமா, ஒரு அடையாளத்தை காட்டுங்க ஆண்டவரே. இந்த நிலத்தை வாங்கலாமா வேண்டாமா, ஒரு அடையாளத்தை காட்டுங்க ஆண்டவரே. இந்த ஜாஃபில் நான் சேரலாமா சேரக்கூடாதா, ஒரு அடையாளத்தை காட்டுங்க ஆண்டவரே. வெளிநாட்டிலேருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கிறது, நான் அந்த வேலைக்கு போகலாமா போக வேண்டாமா, ஒரு அடையாளத்தை காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அடையாளத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். அந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். ஆமேன். அதே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 39-40 பாருங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 39-40 பாருங்கள். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என்மேல் மூளாதிருப்பதாக. தோலினாலே நான் இன்னும் ஒரு விசை சோதனை பண்ணட்டும், தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்ந்திருக்கவும் கட்டளையிடும் என்றார். ஆமென். அப்படி ஆயிற்று. அல்லேலூயா. அப்படியே தேவன் அன்று ராத்திரியே செய்தார். ஆமென். அப்படியே செய்தார். அவன் கேட்டபடியே கர்த்தர் அப்படியே செஞ்சுட்டாரு. அப்போ பலமுறை கர்த்தவங்களுக்கு பேசி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் தேவன் பேசின காரியத்தை இருதயத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு ஒரு தயக்கம் உண்டாகி கொண்டிருக்கிறது, இல்லை எல்லாரும் தடுமாற்றம் உண்டாகி கொண்டிருக்கிறது. செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா என்று சொல்லி ஏதோ ஒரு காரியம் உங்களை தடுமாற பண்ணி கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமேன். நம்முடைய தேவன் பேசுகிறவர். அவர் மரித்தவர் அல்ல, உயிரோடு எழும்பி இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன். இந்த காலை நேரத்தில் சஞ்சலத்தோடு அப்படி சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே அவனோடு கூட பேசுகிறார். அடையாளத்தை கேட்டீர்கள் அல்லவா, அடையாளத்தை கேட்டீங்கல்ல, ஒரு வசனத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. இன்றைக்கு காலையில் நான் ஆராதனையில் கலந்து கொள்ள போகிறேன். ஆமேன். இன்றைக்கு எனக்கு ஒரு வார்த்தை வேணும், உண்மை என்ன விளங்கப்படணும், அதுக்கேற்ற வார்த்தை வந்துன்னா அதை நம்புவேன்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் உங்களோடு கூட பேசுகிறார். அவன் அடையாளத்தை கேட்டான், அடையாளத்தை கர்த்தர் காண்பித்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை இப்படி பரிசுத்த வேதாங்கமத்தில் அநேகர் ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள்.
விண்ணப்பத்தை கேட்ட தேவன் அவளுக்கு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்ததை பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்படி அநேகரை குறித்து நம்ம பார்க்கலாம். ஈசாக்கு குழந்தை பாக்கியத்தை கேட்டார், சகரியா குழந்தை பாக்கியத்தை கேட்டார். கேட்டவர்களெல்லாம் அவருடைய விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டது. ஏனென்றால் சங்கீதம் 65 வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே. ஆமென். அப்ப ஜெபத்தை கேட்கிறார், அவர் கேட்கிறார். நம்ம கேட்கணும். அல்லேலூயா, நம்ம கேட்கணும். ஆண்டவரே, பல நாட்களாக நான் கேட்டுட்டு இருக்கிறேன்ப்பா, என் ஜெபத்திற்கு பதில் வரட்டும். ஆமென். கேளுங்கள், 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 நிறுத்தாதிருங்கள். கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். தேடுங்கள், தேடிக்கொண்டே இருங்கள். தட்டுங்கள், தட்டிக்கொண்டே இருக்குங்க. ஒரு பதில் வரும் வரை, ஒரு அற்புதம் நடக்கும் வரை, கர்த்தர் கிரியை நடப்பிக்கிற வரை, கண்ணீர் துடைக்கப்படும் வரை, துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற வரை, சுகம் கிடைக்கிற வரை, கடன் தீருகிற வரை ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருங்கள். ஆனால் சரிபடுத்த வேண்டிய பகுதியை சரிபடுத்துங்கள், ஒழுங்குபடுத்த வேண்டிய பகுதியை ஒழுங்குபடுத்துங்கள், செப்பனிடப்பட வேண்டிய வாழ்க்கையை செப்பனிடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். என் ஜெபம் கேட்கப்படாதபடிக்கு தடையான காரியங்கள் இருக்குமானால் அதை அறிக்கை செய்த தேவனுடைய ஒப்புரவாகுங்கள். மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார், அற்புதமான காரியங்களை செய்வார். என் ஜெபம் கேட்கக்கூடாதபடிக்கு என்னிடத்தில் ஏதாயிலும் குறைகள் இருக்கிறதா, ஆசீர்வாதத்திற்கு நானே தடையாக இருக்கிறேனா என்று யோசித்து பாருங்கள். ஆவியானவரிடம் கேளுங்கள், ஆவியான வெளிப்படுத்துகிற காரியத்திற்கு அர்ப்பணியுங்கள். பெரிய காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமேன். கேளுங்கள். இவர்களெல்லாம் கேட்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள். நீங்களும் கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரும் ஆதியும் அந்தமுமானவரும் தொடக்கமும் முடிவுமானவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த அதிமையான வேலைக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பொருளாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரமபிதாவிடம் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவைகளை தருவது நிச்சயம் அல்லவா என்ற வார்த்தையை சொல்லி ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் கேட்டவர்களெல்லாம் பெற்றுக்கொண்டார்களே. ஜெபம் என்பது கேட்பது மட்டுமல்ல, பெற்றுக்கொள்வதும் சேர்த்ததுதான் ஜெபம். கேட்பதும் பெற்றுக்கொள்வதும் ஜெபம். ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிற அருகில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஆண்டவர் எசேக்கியா ஜெபித்த போது ஜெபத்தை கேட்டு 1000 நாட்களை கூட்டிக் கொடுத்தீர். மனோவா ஜெபித்த போது அற்புதங்களை செய்தீர். ஆண்டவரை கானானியஸ்தர் ஜெபித்த போது உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தீர். ஆண்டவரே, யாரெல்லாம் இடத்தில் வந்து ஜெபித்தார்களோ, யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்தார்களோ அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த தேவனே, இப்பொழுதும் ஞானத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம், பிள்ளைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், வேலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், கடன் காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், குடும்பத்தின் மக்களின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், குடும்பத்திற்கு சந்தேகம் விலகும்படி ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் மாறும்படி ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். எதுவானாலும் அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. பிள்ளைகளுக்கு ஒரு காரியங்களை செய்யும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. அப்படியே ஒரு அற்புதம் நடந்து பிள்ளைகளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி நீர் ஆறுதல் படுத்த போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஜெப குறிப்பை பதிவிட்டு உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற பல நாட்களாய் அநேக சகோதர சகோதரிகள் சில ஜெப குறிப்புகளை தொடர்ந்து பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலை நேரத்தில் அப்படி ஜெப குறிப்பை பதிவிடுவதற்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், அப்படி துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கூப்பிட்ட போது நின்று கானானியஸ்தருக்கு அற்புதத்தை செய்தீரே, அதே போல தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் குறிப்பை பதிவிடுகிறார்கள். இவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், உங்களுக்கு அதிசயத்தை செய்யும் அப்பா. ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் இரக்கமுள்ள தேவன் அல்லவா, 1000 தலைமுறைக்கு இறங்குகிறவர் அல்லவா, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவரே. பல நாட்கள் ஒரே ஜெப குறிப்பை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மனம் இறங்கும், அற்புதத்தை செய்யும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். ஜெபங்களை கேட்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். இவர்கள் கேட்டபடியே, இவர்கள் கேட்டபடியே, உம்மிடத்தில் கேட்டபடியே அற்புதங்களை செய்வதற்காய் நன்றி. உம்முடைய சித்தமானதை செய்கிறவர் செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். நாமத்தின் மகிமைக்கென்று கேட்கிற காரியங்களை வாக்கி செய்து திருநாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். தேவனிடத்தில் கேளுங்கள், கேட்பதும் பெற்றுக்கொள்வதும் தான் ஜெபம். அப்படியே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வாராக. God bless you. God bless you.